குமரகுரு கலை அறிவியல் கல்லூரி சார்பில் இந்திய பாதுகாப்பு பொருளாதாரம் பற்றிய 3 நாள் மாநாடு துவக்கம். இந்திய ராணுவ தலைமை தளபதி பங்கேற்பு. குமரகுரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ரைசெட் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் கோயம்புத்தூர் கான்க்ளேவ் 2025 எனும் பாதுகாப்பு பொருளாதாரம் பற்றிய 3 நாள் மாநாடு சரவணம்பட்டியில் உள்ள குமரகுரு வளாகத்தில் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்தியாவின் முன்னணி அரசு தூதர்கள், ராணுவ அதிகாரிகள், பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் ஒன்றிணைந்து உலகளாவிய மாற்றங்களை இந்தியா எவ்வாறு தனக்கான வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பது குறித்து ஆலோசிக்கின்றனர். இன்று நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் அனைவரையும் வரவேற்று பேசினார். அடுத்த 2 நாட்களுக்கு இந்த தளம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனை புள்ளியாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இதில் இந்தியாவின் வளர்ச்சிக்கான வியூகம், பாதுகாப்பு மற்றும் ஆட்சித்திறன் எனும் 3 முக்கிய கருப்பொருட்களின் விவாதங்கள் நடைபெறும் என்று கூறினார். இந்தியா சுதந்திரமடைந்து 100வது ஆண்டான 2047க்குள் நாட்டை ஒரு முற்றிலும் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான இந்திய அரசின் ஒரு தொலைநோக்கு குறிக்கோளான விக்சித் பாரத் 2047 இலக்கை அடைவதில் மாணவர்களின் பங்கு மிக முக்கியமானது என கூறிய அவர், அவர்களை இந்த நிகழ்வில் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். ரைசெட் அறக்கட்டளையின் அறக்காவலர் குழுவின் செயல் தலைவர் டாக்டர் குல்ஷன் ராய் இணையவழியில் தொடக்க உரையாற்றினார். உலகளாவிய ஒழுங்கு தற்போது ஒருமுனை அல்லது இருமுனை அமைப்பிலிருந்து பலமுனை அமைப்பாக மாறி வருவதாகவும், இதில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியா ஆகியவை முக்கிய பங்கு வகிப்பதாக தொடங்கியுள்ளன என்று அவர் குறிப்பிட்டார்.